ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமே, முற்றிலும் எங்களை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் எல்ரோயே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன் கண்கள் ஆண்டவரே எங்களை கண்டது ஆண்டவர், எங்களை ஆண்டவரே நீர் கண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி பலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை வேலைகளிலே உமக்கு துதி பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவர். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. தாயின் வயிற்றிலே முன்குறிச்சீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய கருவை ஆண்டவரே உங்களுடைய கண்கள் கண்டது என்று வசனம் சொல்கிறது போல எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் முன்குறித்திருக்கிறீரே. சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவர். நீ சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்ய நினைத்தது எதுவும் தடைப்படாது என்று வசனம் சொல்கிறதே ஆண்டவர். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் போகிற நேரங்களில் எல்லாம் உமது சமூகம் எங்களோடு கூட இருந்தபடியினால் ஆண்டவர், உடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக சென்றதே, கோணலான வழிகளை எல்லாம் செவையாக்கினதே. மக்கே எங்கள் துதி ஆண்டவரே. உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய காரணத்தினால் எங்களை மூடினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கிருபையினால் ஆண்டவரே எங்களுடைய தலையை அபிஷேகம் பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரம்பி வழியத்தக்கதான அதிசயங்களை ஆண்டவரே நீர் செய்து கொண்டு இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயம், எண்ணி முடியாத அதிசயங்களும் எங்களுக்கு நீர் செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பெரிய காரியங்களே எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மூக்கிலே சுவாசம் இருக்கும் வரை ஆண்டவரே உம்மையே நாங்கள் துதிப்போம், உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சுவாசம் அல்ல யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வசனம் சொல்லுகிறது போல எங்கள் மூக்கிலே சுவாசம் இருக்கும் வரை உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் போற்றுகிறோம்.
அப்பொழுது சங்கீதக்காரன் இப்படியாக எழுதினார், கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன் என்று. இந்த வருடத்திலே நம்மை அவர் கை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? அல்லேலூயா. எங்கள் சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ள விடாமல் ஆண்டவரே, நீர் எங்களை கை தூக்கி எடுத்தீரே. நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. என் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று வசனம் சொல்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற வேலையில எல்லாம் நமக்கு அவர் பதில் உத்தரவு தந்து எல்லா நோய்களிலிருந்து நம்மளை குணமாக்கினார். அல்லேலூயா. சுக பலத்தோடு நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம்
என்றால் பகலில் ஆனந்தமே, இரவெல்லாம் அழுகை என்றால் பகலில் ஆனந்தமே. கோபமோ ஒரு நிமிடம், தயவோ வாழ்நாளெல்லாம். கோபமோ ஒரு நிமிடம், உடைய தயவு தயவுடைய வாழ்நாள் இருக்கிறது. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. ஆமென். நன்றி 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 நாளெல்லாம் உமக்கே. மறுபடியும் நன்றி 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 நாளெல்லாம் உமக்கே. ஹல்லேலூயா. நன்றி சத்தமே கேட்கல. நன்றி நாளெல்லாம் கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை போற்றுகிறேன். எதிரி மேற்கொண்டு மகிழ விடாமல் எங்களை தூக்கி எடுத்திடு. உடையான சேற்றிலிருந்து மேற்கொண்டு மகிழ எங்களை தூக்கி எடுத்தீங்களே, தூக்கி எடுத்தீரே. உயிருள்ள நாட்களெல்லாம் நாங்கள் உம்மையே, நான் உம்மை போற்றுகிறேன். எங்கள் சபையாராக சேர்ந்து உயிருள்ள நாட்களெல்லாம் நாங்கள் உம்மையே நாங்கள் போற்றுகிறோம். நான் உம்மை போற்றுகிறேன். அதனால் நன்றி நன்றி. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி உமக்கே உமக்கே உமக்கு மாத்திரமே உமக்கு மாத்திரமே. மறுபடியும் 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 சொல்லுவோமாக்கே. நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே நன்றி. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக இந்த கால வேளையிலே நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். 2023 ஆண்டு தொடங்கி இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே செய்த எல்லா காரியத்திற்காக நன்றி. ஆமென். உயிருள்ள நாட்கள் எல்லாம் எங்கள் மூக்கிலே சுவாசமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கே 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 எங்கள் துதி ஆண்டவரே, உமக்கே எங்கள் கனம் ஆண்டவரே. உமக்கே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கே நன்றி ஆண்டவரே. எங்களை கை தூக்கி எடுத்தபடினால் எங்களை கை தூக்கி எடுத்தீரே, உம்மையே போற்றுகிறோம் ஆண்டவரே. தேவனாய கர்த்தாவே, உம்மை நாங்கள் என்றென்றைக்கும் நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். வெளிப்படுத்தல், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் எப்படியா? மகா சத்தமிட்டு. நம்மளை மாதிரி இங்கே ஒரு குரல் அங்கே ஒரு குரல். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று. அதுதான் ஆராதனை.
ரட்சிப்பின் மகிமை. வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 14 வசனங்கள் வரையிலும் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 14 வரை. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதி எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலுள்ள யூதயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அல்லேலுயா. நாம் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை காலங்களிலே கடந்து கொண்டிருக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை இந்த பண்டிகை அல்ல, அனுதினமுமே நமக்கு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே பிறக்க வேண்டும். இங்கே வாசிக்கலாம். 8வது 9வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் மந்தையை காத்து கொண்டிருக்கிறவர்களிடத்திலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான். அவன் உட்காரல, அங்கே நிற்கிறான். அவனுடைய பிரசன்ஸ், தூதன் வந்து நின்ற பொழுது அடுத்த வார்த்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. இப்போ தேவதூதன் ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொண்டு வருகிறான். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். பரலோகத்தினுடைய சித்தமே, மனுக்குலத்தை குறித்த திட்டம் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இன்றைய நாட்களிலே மனுக்குலம் அந்த சந்தோஷத்தை தொலைத்து விட்டது. அந்த தொலைத்துவிட்ட சந்தோஷத்தை மனுக்குலம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் சம்பவித்த காலம் ஒரு இருண்ட காலம் என்று வரலாறு கூறுகிறது. அங்கே ஜூலியஸ் சீசர் என்று சொல்லப்படுகிற பேரரசன் தன்னுடைய மருமகனாலே கொலை செய்யப்பட்டு, அகஸ்டஸ் சீசர், இங்கே நம்ம வாசிக்கிறோம் அகுஸ்து ராயனால் என்று முதல் வசனத்திலே வாசிக்க முடியும். ஆங்கில மொழியாக்கங்களிலெல்லாம் அகஸ்டஸ் சீசர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்படும்படி கட்டளை கொடுக்கிறான். ஆனால் அங்கே ராஜ்யபாரத்தினாலே மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இந்த சமயத்திலே இருண்டு போய் கிடக்கிற மனுக்குலம், உள்ளத்திலும் இருள், வெளியிலேயும் இருளான ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்ட மனுக்குலத்திற்கு இப்போ மட்டும் என்ன, இப்பவும் அதே தான் நடைபெறுகிறது. ஒரு இருண்ட சூழ்நிலை தான்.
தேவ பிள்ளைகள் நடுவிலும் கூட அந்த இருளை பார்க்க முடிகிறது. வெளித்தோற்றத்திலே சமாதானம் என்று கூறுகிறார்கள், உள்ளத்திலே சமாதானம் அற்றுப்போன நிலைமை. குடும்பங்களிலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே, அலுவலகங்களிலே, தொழில்களிலே, நாம் சந்திக்கிற நபர்களிடத்திலே நமக்கு பலவிதமான இடர்பாடுகள் கிறிஸ்துவண்டை நாம் சேர இயலாதபடி தடை கற்களாய் அமைந்து விடுகிறது. ஆக கூடி நம்முடைய மனதிலும் இருள், வெளி தோற்றத்திலும் ஆனால் சமாதானத்தை போல ஒரு பாவனையிலே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் மனுக்குலத்திற்கு என்ன தேவை? ஒரு இரட்சகர் தேவை. மனுக்குலம் இழந்து போன, தொலைத்து விட்ட அந்த சந்தோஷத்தை பரலோகம் விரும்புகிற, நீ சந்தோஷமாயிரு, அதுதான் பரலோகம் தன்னுடைய சபையாகிய சரீரத்தை குறித்து வைத்திருக்கிற மாபெரும் திட்டம். ஒரு பொழுதிலும் எந்த தகப்பனுமே தன்னுடைய பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கட்டும், அப்போ தான் அதுக்கு புத்தி வரும். அந்த உணர்வு எந்த தகப்பனுக்கு இருக்காது. அவங்க படித்தவராயிருக்கட்டும், கல்லாதவராயிருக்கட்டும், வசதி உடையவராயிருக்கட்டும், வசதி அற்றவராயிருக்கட்டும், யாராயிருந்தாலும் தங்களுடைய பிள்ளைகள் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பெற்றோருடைய எண்ணம் பிள்ளைகள் நன்கு இருக்க வேண்டும், அவர்கள் உயர்ந்து காணப்பட வேண்டும். யோசித்து பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள், உனக்கே தெரியுது உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு அதில் அக்கறை இல்லையா? அப்போ மனுக்குலத்திற்கு ஒரு இரட்சகர் தேவை. இழந்து நிற்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு இன்னைக்கு நமக்கு ஒரு அட்வைசர் தேவையில்லை. எப்படியெல்லாம் நாம் அந்த மீட்பரை, ரட்சிப்பை வெளிப்படுத்தலை வாசித்தோம். ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு, ஆட்டுக்குட்டியானவருக்கு உண்டாவதாக. அவ எப்படி சொல்கிறாங்க? மகா சத்தமிட்டு. நம்மளை ஆராதிக்கிற சமயங்களிலே சத்தமாக ஆராதிங்க, சத்தமாக ஆராதிங்க, உங்கள் சத்தம் கேட்கல. இந்த வாக்கியங்களை அடிக்கடி கேட்க முடிகிறது. ஏன் இந்த அவலம்? மனதிலே அமைதி இல்லை. அமைதி இருந்தால் தானே ஆராதனையிலே ஒரு ஜீவன் இருக்கும், ஆராதனையிலே அந்த ரட்சிப்பின் மகிமை வெளிப்படும். ஆனால் வெளிப்படுத்தலிலே வாசிக்கிறோம், மகா சத்தமிட்டு. எவ்வளவுக்கு சத்தமாக, அவங்கள யாருமே கூப்பிட்டு சத்தமாக சொல்லுங்க, ஏன்பா மெதுவாக சொல்கிற, இன்னும் சத்தமாக சொல்லு, இந்த ஏரிக்கரையில் இருக்கிற சபையில் இருக்க பிள்ளைகள்லாம் கேட்டுக்கிடட்டும், அப்படி அங்கே எழுதப்படவே இல்லை. அவங்களே ஆட்டோமேட்டிக்காக மகா சத்தம் உள்ளத்திலிருந்து வெடித்து கிளம்புது. அப்போது அந்த ரட்சிப்பின் மகிமை யார் ஒருவர் அனுபவிக்கிறோமோ அவர்கள் மகா சத்தமிட்டு என்ன செய்வார்கள்? ஆர்ப்பரிப்பார்கள். அதை குறித்த வெளிச்சத்தை ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நமக்கு தருவாராக. நமக்கு ஒரு அட்வைசர் தேவையில்லை, நமக்கு ஒரு சீர்திருத்தவாதியும் தேவையில்லை. இதை இப்படி பண்ணுங்க, இதை அப்படி பண்ணுங்க, அப்படி சொல்லுகிற. ஏன்னா நாமளே நிறைய ஆலோசனை கர்த்தர்கள் அநேகர் நம்மளே இருக்கிறோம். இது இப்படி பண்ணணும்ப்பா, அதை அப்படி செய்யணுங்க, உங்களுக்கு தெரியலை. அப்படி இருக்கிற வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு ஒரு அட்வைசரோ ஒரு ரெஃபார்மரோ நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு என்ன தேவைப்படுகிறது? ஒரு இரட்சகர் தேவைப்படுகிறது. நீ இழந்து போன அமைதியை, நீ தொலைத்து விட்ட சந்தோஷத்தை கொடுப்பதற்கு பரலோகம் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறது. 13-14 பார்க்கிறோம். ஒரு சிங்கிள் தூதன் தான் அங்கே பிறப்பின் நற்செய்தியை சொல்லுகிறான். பயப்படாத, எல்லா ஜனத்துக்கும், எல்லா ஜனம் என்றால் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, புறஜாதியாருக்கும், புறஜாதியார் அனைவருக்கும், எல்லா ஜனத்துக்கும் கொஞ்சம் சந்தோஷம், அற்ப சந்தோஷம் போனால் போகுது. கிறிஸ்மஸ்ஸு புது ட்ரெஸ்ஸு போட்டால் ஒரு சந்தோஷம், ஒரு பழைய பாடல் கூட உண்டு, பலகாரம் செஞ்சால் சந்தோஷம், புத்தாடை அணிந்தால் சந்தோஷம், சாண்டா கிளாஸ் பார்த்தா சந்தோஷம். அது அல்லங்க. அது சந்தோஷத்தின் ஒரு சில துளிகள் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். நம்மளே இங்கே அமர்ந்திருக்கிறோம், நம்ம எத்தனை பேர் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் சொல்ல முடியுமா?
1008 அடுக்குவோம். இது இப்படிங்க, அது அப்படிங்க, எப்படிங்க சந்தோஷம்? நீங்களும் நானும் இழந்து நிற்கிற அந்த மிகுந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் பரலோகத்தின் திட்டம். அதற்காக ஒரே ஒரு சிங்கிள் தூதன் தான் சொல்கிறான், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். ஹல்லேலூயா. இரட்சகர் நமக்கு உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இதுதான் நல்ல செய்தி, குட் நியூஸ். நம்ம இன்றைக்கி எத்தனையோ குட் நியூஸ் நினைக்கிறோம். எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு 6 கிடச்சிதுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு மூட்டை அரிசி கொடுத்துட்டாங்க, தண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சா, என்னை தேடி வந்து அரிசி பருப்பெல்லாம் ப்ரொவிஷன்லாம் கொடுத்தாங்க, சந்தோஷம். அதை வாங்கும்போது வேணுமானா சந்தோஷம் இருக்கும், அடுத்த செகண்டு அடுத்து எங்கே மூட்டை அரிசி வருதுன்னு தான் கண்ணு போகுமே தவிர, இந்த சந்தோஷம் அற்பத்தனமானது என்பதை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். அது 6000 என்ன 15,000 என்ன எத்தனை தௌசண்ட்ஸ் கொடுத்தாலும் வாங்கும்போது மட்டும்தான் அந்த ஒரு உணர்வு, ஒரு மகிழ்வு. அது வாங்கின அடுத்த செகண்டு அடுத்த 6000 எங்கேருந்து அட்டையை போடலாம், நம்முடைய நினைவுகள் பதறுகிறது. அது அல்ல சந்தோஷம். நாம் இரட்சகரை அறிந்திருக்கிற அறிவு நமக்கு எதை கொண்டு வருகிறது? மிகுந்த சந்தோஷம். ஒரே ஒரு தூதன் தாங்க சொல்லுகிறான், சொன்ன மாத்திரத்திலே 13-14 வருவோம். அந்த சனமே, அந்த டைம்லையே அங்கே யாரும் அவங்க தேவ தூதர்களுக்கு சீக்கிரம் வாங்கப்பா வாங்க, என்னப்பா நேரத்தை வீணாக்குறீங்க அப்படியெல்லாம் அங்கே சொல்லப்படவே இல்லைங்க. அந்த சனமே பரமசேனையின் திரள், தூதர் கூட்டம் அத்தனையும் வந்துருச்சு. அங்கே தேவகுமாரன் மானிடனாக பிறந்திருக்கிறார். அங்கே அந்த ஹாப்பினஸ்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை. பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே சேர்ந்து என்ன சொல்றாங்க? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. அடுத்து சொல்றாங்க பாருங்க, பூமியிலே சமாதானம். இந்த கடைசி நாட்களிலே சமாதானம் என்பது அன்னதானம் போல, இரத்த தானம் போல மாறிவிட்டது. ஏதோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்னா சமாதானமாக நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர், வேதம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் நிரந்தர சமாதானம், இட்டர்னல் பீஸ். அந்த இட்டர்னல் பீஸை யார் கொடுக்க முடியும் என்றால் இரட்சகர் மட்டும்தான் கொடுக்க முடியும். இரட்சகர், அவருக்கு பெயர் இயேசு. இயேசு என்னும் இரட்சகர், கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார், இருக்கிறேன் என்பவர். இதை நாம் சற்று ஆராய்ந்து நாம் நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம் என்றால் அதற்கு சற்று நேரங்கள் எடுத்துவிடும். ஐ ஆம் ஹூ ஐ ஆம், நான் இருக்கிறேன். ஒரு மனிதன் கேட்குறான், இந்த ஜனங்க என்னை கேட்பாங்க, நீ எந்த தேவனுடைய நாமத்தில் சொல்கிற? எகிப்து தேசத்தை விட்டு போகலாம், போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யலாம். எந்த தேவனுடைய நாமம்? ஏன்னா அங்கே ஏகப்பட்ட தேவர்கள், அதனால் அவங்க என்னை கேட்பாங்களே. கர்த்தர் உடனே சொல்கிறாரு, போப்பா, இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பினார்னு சொல்லு. இதுவே தலைமுறைக்கும் என் பேர் பிரஸ்தாபம். எந்த பருவத்திலும் எந்த காலகட்டத்திலும் அவருக்கு பெயர் என்னங்க? இருக்கிறேன் என்பவர். நீங்கள் அப்படி ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்களேன், இயேசுவே, ஏசப்பான்னு சொல்கிறோம், இருக்கிறேன் என்பவரே அப்படி சொல்லி பாருங்க. உங்கள் இருதயம் மகிழ்வினால் நிறைகிறதை, ஆனந்த களிப்பினால் உங்கள் உதடுகள் கம்பீரிக்கிறதை அனுபவத்திலே கண்டுகொள்ள முடியும். வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், அதெல்லாம் அடுத்த கட்டம். அதன் நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? இருக்கிறேன் என்பவர் பிறந்து இருக்கிறார். அந்த பிறந்திருக்கிற இரட்சகர் நமக்கு எதை கொடுப்பதற்காக பிறந்திருக்கிறார்? சமாதானத்தை கொடுப்பதற்காக. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகத்தின் மூலமாக நாம் அநேக சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு வீடியோ பார்த்தா ஒரு 3 hours, அதுக்கு பிறகு பார்த்தா மண்டையெல்லாம் வலிக்குது, சந்தோஷம் போயிடுச்சு. ஒரு வைபவத்துக்கு போகிறோம், ஹாப்பியாக போகிறோம், வரும்போது மல்லு கட்டிக்கிட்டு வரோம்.
ஒருத்தர் ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு வரோம். எங்கே போச்சு சந்தோஷம்? கிளம்பும்போது சந்தோஷமாக தானே கிளம்புனீங்க. ஏன் ரிட்டர்னில் வந்து ஹாப்பினஸ் எங்கே போச்சு? தொலைஞ்சிருச்சு, காணாமல் போயிடுச்சு. வெளித்தோற்றத்திலே சந்தோஷமாக இருக்கிறது போன்ற பாவனை, ரியாலிட்டியிலே சந்தோஷத்தை தொலைத்திருக்கிறோம். அந்த தொலைந்து போன சமாதானத்தை கொடுப்பது தான் மனுக்குலத்தினுடைய அத்தியாவசியமான தேவை. அந்த தேவையை நிறைவு பண்ணுவதற்குத்தான் கிறிஸ்து என்னும் இரட்சகர், பாருங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எத்தனையோ நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்படு, அதெல்லாம் சொல்லாமல் இரட்சகர், நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர், விடுதலையை கொடுக்கிறவர், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர். எதிலிருந்து? பிசாசினுடைய தந்திரங்களிலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவித்து மீட்கும்படியாக நமக்கு யார் பிறந்திருக்கிறா? இரட்சகர் பிறந்திருக்கிறார். எபிக்டெட்டஸ் என்கிற ஒரு பேகன் ஹிஸ்டாரியன் இவ்விதமாக சொல்லுகிறான், ஒரு எம்பரர், ஒரு சக்கரவர்த்தி, பேரரசன் மக்களுக்கு ஒருவேளை அந்நிய நாட்டிலிருந்து வருகிற யுத்தங்களிலிருந்து மக்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கலாம். ஆனால் மனதிலே இருக்கிற இருளை அகற்ற எந்த சக்கரவர்த்தி தேவை? கடைசியில் அந்த வரலாற்று ஆசிரியன் சொல்லுகிறான், நீங்கள் அதை அதிக பக்கங்கள் கொண்டது, நான் சுருக்கமாக சொல்கிறேன். எம்பரர், பேரரசன், ஒரு சக்கரவர்த்தி, வெளிநாடுகளிலிருந்து வருகிற யுத்தங்கள், ஆபத்துகள், கொடிய விலங்குகளிலிருந்து வருகிற பேரிடர்கள், இதிலிருந்து என்ன செய்யலாம்? ஒருவேளை காப்பாற்றலாம், ஒருவேளை. ஆனால் மனதிலே மண்டி கிடக்கிற இருளை, மனதிலே மண்டி கிடக்கிற சமாதானமற்ற நிலைமை, அந்த நிலைமையிலிருந்து எந்த சக்கரவர்த்தி காப்பாற்ற முடியும்? அவனே கடைசியாக சொல்லுகிறான், இயேசு என்னும் பேரரசர் இந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்கு அவர் இரட்சகராக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சரித்திர ஆசிரியனே இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை பறைசாற்றுவான் என்றால், நீங்களும் நானும் எத்தனை அதிகமாய் நம்முடைய இரட்சகரை உயர்த்துவது நல்லது நமக்கு. ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் அதிகமாக பிச்சை எடுத்து அவன் முதுகில் ஒரு பெரிய பாரம் உண்டு. எல்லாரும் நினைப்பாங்க, பழைய வஸ்திரங்களை வைத்திருப்பானோ. ஆனால் அந்த மூட்டையை அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமாக வைத்து கொள்ளணுங்கிறதுல மும்முரமாக இருப்பான். அவன் முகமே அந்த கவனத்தை காண்பிக்கும். ஒரு நாள் அந்த எல்லா மனிதர்களுக்கும் வருகிற நிலைமையின்படியே அவனுடைய முடிவு நாளும் வந்தது. அவன் மரித்து விட்டான். பிச்சைக்காரன் செத்து போயிட்டான். யார் கேட்குறதுக்கு, ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஆளாக இருப்பாங்க. ஐயோ போயிட்டியேப்பா, பிச்சை எடுக்க வந்தியே, போயிட்டியே, யாரும் இல்லை. கேட்பாரற்ற பிணமாக அந்த சடலம் அந்த பிளாட்ஃபார்மிலே கிடத்தப்பட்டு இருக்கிறது. நடந்த சம்பவம், கதை அல்ல. அந்த மனிதன் இறந்து விட்டான் என்று காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறையினர் வந்து அந்த சடலத்தை சற்று புரட்டுகிறார்கள். அங்கே அழகாக அவன் படுத்திருந்த அடுத்த பக்கத்திற்கு கீழாக பணம், அழகாக பெரிய டினாமினேஷன்லேருந்து சின்ன டினாமினேஷன் வரைக்கும் பணங்களை அடுக்கி வைத்திருந்த நிலைமை. இவன் இவ்வளவு பணம் வச்சிருக்கிறானான்னு சொல்லி அதை கவுண்ட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. 12 கோடி அந்த மூட்டையில் அவன் வச்சிருந்த பணம் 12 கோடி. ஆனால் வெளித்தோற்றம் கந்தலான வஸ்திரம். அடப்பாவி, அதில் 1 கோடியை வச்சு நீ எத்தனை ட்ரெஸ்ஸு அனுபவிச்சிருக்கலாம்? ஜனங்கள் பலவிதமாக அவனை குறித்து பேசுகிறார். அடப்பாவமே, ட்ரெஸ் கூட பண்ணிக்கிட வேண்டாம், நல்லா சாப்பிட்டாது செத்துருக்கலாமேடா, 12 கோடிக்கு நல்லா சாப்பிட்ருக்கலாமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். அவனுக்கு உணவு கிடையாது, ஆனால் 12 கோடி. அவனுக்கு சரியான வஸ்திரம் கிடையாது, கிழிந்த அழுக்கடைந்த பாழாய் போன வஸ்திரம். பிச்சைக்காரன் என்று சொல்லுவதிலும் சற்று கூடுதலான ஒரு வார்த்தையை அவனை குறித்து பேச வேண்டுமானால் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பரிதாபம். ஆனால் கையில் வைத்திருந்த பணத்தினுடைய எண்ணிக்கை 12 கோடி.
சமுதாயம் அவனை ஒரு சிலர் இழிவாக பார்க்கிறார்கள். வாழ தெரியலை இவனுக்கு, பிச்சை எடுத்த காசையை கூட இவன் பழங்க தெரியலை. அடுத்து அவனுக்கு சரியான இருப்பிடமும் இல்லை. ஒரு பிளாட்ஃபார்மில் தான் அவன் இருக்கிறான். திறந்த வானம், அவனுக்கு எல்லாமே ஓப்பன் தான். நீங்களாம் ஏசி போட்டு படுப்பீங்கப்பா, நான் இயற்கையான ஏசியிலே படுப்பேன் என்று அவன் பிளாட்ஃபார்மிலேயே தன்னுடைய ஜீவியத்தை முடித்து விட்ட அவலம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அவனிடத்தில் இருந்த பணம் அவனை வாழ விடவில்லை. அவன் மனதிலே அமைதியை கொடுக்கவில்லை. இன்னும் நான் பிச்சை எடுப்பேன், இன்னும் ஆகக்கூடி அவன் உலக பிரகாரமாகவும் தரமான வாழ்க்கை வாழவில்லை. ஆவிக்குரிய ரீதியிலும் இயேசுவை அவன் கண்டு கொண்டதாக தெரியவில்லை. இந்த பிச்சைக்காரனை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பல நிலைகளிலே நாம் காணப்படுகிறோம். ஒருவேளை அவன் வஸ்திரமோ உணவோ இருப்பிடமோ இல்லாத சூழ்நிலையில் இருக்கலாம். நமக்கு வேண்டுமானால் அது மாறுபட்டு இருக்கலாம். ஆனால் அவன் உள்ளத்தில் என்ன இல்லை? அமைதி இல்லை. அத்தனை பணம் இருந்தும் அதை அனுபவிக்கிறதற்கான திராணி கூட அவனிடத்திலே இல்லையே. இந்த நிலைமைதான் இந்த மனுக்குலத்திலே பரலோகம் பார்க்கிறது. மேலிடத்திலிருந்து, அரசனிலிருந்து ஆண்டி வரைக்கும் மேலிடமும் தன்னுடைய நாற்காலிக்கு சண்டை போடுது. எப்படியாவது இந்த நாற்காலியை தக்க வைத்து கொள்ள வேண்டும், எப்படியாவது இந்த பதவி எனக்கு தான். அது சபைகளிலும் இருக்கிறது. எனக்கு இந்த போஸ்ட் கொடுக்கல, எனக்கு இதை செய்யலை, எனக்கு அதை செய்யலை, எனக்கு இதை கொடுக்கலை. ஆகக்கூடிய மேலிடத்திலிருந்து கீழிடம் வரைக்கும் இருக்கிற எல்லாருக்குமே என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஒரு பேரரசனால் கொடுக்க முடியாத சமாதானத்தை, சந்தோஷத்தை இரட்சகராகிய கிறிஸ்து என்னும் பேரரசர் நமக்கு கொடுப்பதற்காகவே பிறந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த ரட்சிப்பின் மகிமையை குறித்து பவுல் அப்போஸ்தலனுக்கு அருமையான ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுக்கிறார். இருளில் இருந்து, சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பரலோகம் இருள் என்று அழைக்கிறது. சந்தோஷமற்ற நிலைமை. நம்ம வீடுகளிலே அதை நாம் நன்கு உணர்கிறோம். அப்படித்தானே? சந்தோஷம் எங்கெங்க இருக்குது? ஏதோ இருக்கிறோம். இப்படி ஸ்டேட்மெண்ட்டு தான் அநேக தேவ பிள்ளைகள் வாயிலிருந்து வருகிறது. இந்த இருளில் இருந்து கர்த்தர் எதை பிரகாசிக்க பண்ணுகிறார்? வெளிச்சம். நீங்கள் சமாதானமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. வெறும் சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சமாதானம். அந்த மகிமை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பங்களிலே தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கே பிரகாசிக்கிறார்? இருதயங்களிலே பிரகாசிக்கிறார். அதுதாங்க ரட்சிப்பின் மகிமை. நம்முடைய இருதயங்களிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க வேண்டும். நம்ம இருதயங்களிலே இயேசு கிறிஸ்து பிரகாசிக்க வேண்டும். அந்த பிரகாசம் ஏற்படும் பொழுது அதை அடுத்த வார்த்தையிலே பார்க்கிறோம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை, அதை வேதம் எதற்கு ஒப்பிடுகிறது? மகத்துவமுள்ள வல்லமை என்று அந்த ரட்சிப்பின் மகிமையை ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை நேசித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று உங்களை கொடுக்கிறீர்களோ, அப்பொழுது உங்களிடத்திலே சமாதானம் நதி அளவாய் புரண்டு வரும். அதுதான் நிஜம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய இருதயங்களிலே அந்த மகத்துவமுள்ள வல்லமையை பத்திரப்படுத்தி காத்து கொள்ளும் பொழுது, அவரை நேசிக்கிற நேசத்திலே நாம் நம்முடைய வலையை சற்று ஆழத்திலே போடும் பொழுது கண்டிப்பாக வேதம் சொல்லுகிறது சமாதானம் உண்டு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே
உங்களுக்கு கொடுக்கிறேன். அங்கேயும் இருக்கிறேன் என்கிற பதத்திலே தான் அந்த வார்த்தை அமைகிறது. கொடுப்பேன் சொல்லலை, அல்லது கொடுத்தேன் சொல்லலை, கொடுக்கிறேன். அதனால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். ஒருவேளை இந்த காலை வேளையிலே கலக்கத்தோடு வந்திருக்கிறோமோ, பயத்தோடு வந்திருக்கிறோமோ, ஆண்டு முடிய போகுது, அடுத்து ஒரு வயது கூடுகிறது, என் வாழ்க்கையில் என்னத்தை சாதித்திருக்கிறேன், ஆவியானவர் எனக்கு ஒரு நினைவை தருகிறார். என்னுடன் கல்லூரியிலே படித்த ஒரு மாணவி திடீரென்று ஒரு நாள் காலையிலே 8 மணி அளவிலே பயங்கர சத்தத்தோடு அழுது கொண்டிருந்தாள். எல்லாரும் போய் கேட்டோம், அவளுக்கு அப்பா இல்லை, அப்பா இல்லாததுனால அவள் அழுகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இல்லைன்னு கவலைப்படுறியா? இல்லை, எல்லாத்துக்கும் இல்லை இல்லைன்னா. ஒருத்தி போய் முதுகில் வச்சா, என்ன எல்லாம் கேட்குறதுக்கு இல்லை இல்லைங்கிற, பின்னையே அழுகிற. உடனே அவள் சொல்கிறா, வயசு கூடிக்கிட்டே போகுது, ஒரு வயசு கூடிக்கிட்டே போகுது, அதான் எனக்கு அழுகையாக வருது. அப்போது அது நகைப்பாய் தோன்றினது. ஆனால் சிந்தித்து பார்க்கும் பொழுது அப்போவே அந்த பிள்ளைக்குள்ளே எவ்வளவு ஒரு யோசனை இருந்திருக்கு. ஒரு வயசு கூடுது, கிறிஸ்டியன் கேர்ள், டெய்ஸி என்று பெயர். ஒரு வயசு எனக்கு கூடுது, நான் இயேசுவுக்காக எதை சாதித்திருக்கிறேன்? சப்த நாடி எல்லாருமே அமைதலாகி விட்டார். அவளை ஆற்றப்போன மாணவிகளும் உட்காந்துட்டாங்க. அவள் கேட்டது நியாயம், அது உண்மை. அன்று மட்டும் உண்மை அல்ல, இன்றும் அது உண்மைதான். ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை கர்த்தருக்கென்று சாதித்திருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமாவையாவது ஆதாயம் பண்ணியிருக்கிறோமா? சற்று பின்னாலே திரும்பி பார்ப்போம். ஜனவரி தொடக்கத்திலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் நாம் வேதத்தை எத்தனை முறை படித்து முடித்திருக்கிறோம்? நம்ம அந்த சங்கீதம், அந்த நீதிமொழிகள்லையே தான் பிரட்டி போய்கிட்டு இருக்கிறோம். அடுத்த காரியங்கள் நமக்கு தெரியலையே. சமாதானம், ரட்சிப்பின் மகிமை ஆண்டவர் இரட்சகருக்குள்ளே தான் இருக்கிறது. இந்த சமாதானம் கிறிஸ்துவினால் மாத்திரமே இந்த மனுக்குலத்திற்கு வருகிறது. பாருங்க, தூதன் எப்பொழுதெல்லாம் ஜனங்களிடத்திலே ஒரு செய்தியை சொல்ல வருகிறானோ, கர்த்தர் எப்படி நம்மை பார்த்து பயப்படாதான்னு சொல்கிறாரோ, அதே போல் தூதனும் பாருங்க, லூக்கா 1:13 வாசிப்போம். இந்த இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன கிறிஸ்துவினுடைய சாயல் தூதர்களிடத்திலும் பார்க்க முடிகிறது. தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, பேரை சொல்லி சொல்றான் பாருங்களேன், பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த காலை வேளையிலே உங்க பெயரை சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லுகிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். பயப்படாத சகரியாவே. இன்னும் அதே அதிகாரத்தில் 30வது வசனத்துக்கு வருவோம். வயதான ஆசாரியனுக்கு மாத்திரம் பயப்படாதே என்ற பதம் அல்ல, ஒரு கன்னி பெண், புருஷனுக்கு நிச்சயம் பண்ணப்பட்டு இன்னும் திருமணம் ஆகவில்லை, அதற்குள்ளாக பரத்திலிருந்து ஒரு செய்தி அவளுக்கு நேராக வருகிறது. யூத கலாச்சாரத்திலே வரலாறு சொல்லுகிறது, அநேக கன்னி பெண்கள் ஒருவருக்கொருவர் பேசி கொள்ளுவார்களாம். என் வயிற்றில் இயேசு பிறந்தா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கன்னி பெண்ணும் சொல்லுவாங்களாம். அந்த கன்னி பெண்களாக கூடியிருக்கிற இடங்கள்ல தான் அவங்க அப்படி சொல்லுவாங்களாம். ஏன்னா பெரியவங்க கேட்டால் அவங்க தவறாய் புரிந்து தங்களை வேறு விதமாக நிதானித்து விடுவார்கள்னு சொல்லி பயத்தில் கன்னி பெண்களாக கூடியிருக்கும் பொழுதெல்லாம் அநேக கன்னி பெண்கள் சொல்லுவாங்களாம், என் வயத்தில் கிறிஸ்து பிறந்தார்னா அதை மாதிரி பாக்கியம் உலகத்தில் வேற என்ன இருக்குது? ஒருவேளை மரியாள் கூட அப்படி நினைத்திருக்கலாமோ என்னமோ, யாருக்கு தெரியும்? இந்த மரியாளை குறித்த 30வது வசனத்துல சொல்றாரு, தூதனே சொல்றாரு, மரியாளே பயப்படாதே. சகரியாவேன்னு சொன்னவரு இங்க மாத்தி பேரை சொல்லல. ஐயோ, இப்பதான்பா சகரியாட்ட பேசினா மறந்துட்டேன், சகரியாதான் என் மனசுலே நிற்கிறார். இது நம்முடைய மனுக்குலத்தினுடைய பலவீனம். ஆனா பரலோகம் சரியாய் உங்க பெயரை சொல்றதுக்கு அது வெக்கப்படாதுங்க.
பரம தேவன் உங்க பெயரை சொல்லி பயப்படாதன்னு சொல்றதுக்கு அவர் சங்கடப்படுகிறவர் அல்ல. அங்கே மரியாளை பார்த்து சொல்றாரு, மரியாளே பயப்படாதே, பயப்படாத, தேவனிடத்தில் எதை பெற்றாய்? கிருபை பெற்றாய். உலக பிரகாரமான நிந்தனைகளை சுமப்பது கிருபையா? நம்ம கிருபைன்னு பாடுகிறோம், கிருபை எனக்கு வேணும், கெஞ்சுகிறோம், கிருபை தாரும், இன்னும் தாரும் பாடுகிறோம், இன்னும் தாரும் ஆண்டவரே, இன்னும் கூடுதல் கிருபை தாரும். நம்ம கேட்குற கிருபை எல்லாம் வேற கட்டமான கிருபை. ஆனால் மரியாள் தேவதூதன் அவளுக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். நீ கன்னி பெண், நீ ஒரு பிள்ளை தாய்ச்சியாக சமுதாயத்திலே நடமாடும் பொழுது அநேகர் உன்னை என்ன பண்ணுவாங்க? பரிகசிப்பாங்க, நிந்திப்பாங்க. என் கிருபை உனக்கு போதும். தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். அங்கே பரலோக திட்டத்தை மரியாள்கிட்ட அங்கே தூதன் சொல்றார் பாருங்க. 32க்கு வருவோம். அவர் பெரியவராய் இருப்பார். பிள்ளைன்னு தான் வருது. கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அந்த குமாரனுக்கு தூதன் கொடுக்கிற மரியாதை, அவர் எப்படிப்பட்டவராயிருப்பார்? சோ பிக், ரொம்ப பெரியவர், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை அங்க ஜெனிசிஸ்ல இருக்கக்கூடிய யாக்கோபு, இஸ்ரவேல் மாறல. அந்த இஸ்ரவேலுக்கு முன்பாக இருந்த யாக்கோபை தூதன் அங்கே சுட்டி காட்டி சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்றென்றைக்கும் அரசாட்சி செய்கிறவர், பெரியவர், உன்னதமான தேவனுடைய குமாரன் மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. நோ எண்ட் அட் ஆல். அங்க முடிவே கிடையாது. பரலோகத்தின் திட்டத்தை ஒரு பெண்மணி கிட்ட தூதன் சொல்லணும்னா அதுக்கு பேர் என்னங்க? கிருபை. அந்த கிருபை மரியாள் பார்த்து சொல்லுகிறது, பயப்படாத. 2ஆம் அதிகாரம் லூக்கா 2:10 வாசிக்கிறோம். தேவதூதன் அவர்களை நோக்கி அங்கே சகரியாவை பார்த்து, அடுத்த இடத்திலே மரியாளை பார்த்து, இங்கே அவர்களை நோக்கி, எவர்களை? மேய்ப்பர்கள். இந்த மேய்ப்பர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே பலி செலுத்த வேண்டிய ஆடுகளை பராமரிக்கிற மேய்ப்பர்கள். இவங்க எப்பவுமே அந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மேய்ப்பாங்க, இரவிலே காவல் நிற்பாங்க. அவங்க வேலை அதுதான். பகலிலே அந்த ஆடுகளை மேய்க்க வேண்டும். ஏனென்றால் அது ஆசரிப்பு கூடாரத்திலே பலி செலுத்தப்பட வேண்டிய ஆடுகள். அந்த ஆடுகளை சரியாய் மேய்க்க வேண்டும், தண்ணீர் குடிக்க கொடுக்க வேண்டும். இரவிலே தீய விலங்குகள், இயற்கை சீதோஷ்ணம் ஆடுகளை கெடுத்து விடாதபடி, பட்சித்து போட்டு விடாதபடி மேய்ப்பர்கள் மந்தையை காக்க வேண்டும். அதான் ஆவியானவர் அவங்களுடைய அந்த ப்ரொஃபஷனை கரெக்டாக எழுதுகிறார். தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமாகிய மந்தையை நான் காத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கர்த்தருடைய தூதன் நம்மையும் பார்த்து சொல்லுகிறதற்கு பரலோகம் சற்றும் வெட்கப்படாது. அவர்களை நோக்கி என்ன செய்யுங்க? பயப்படாதீங்க. சொல்கிற முதல் டேர்மே அதாங்க. அப்புறம்தான் காட்ஸ் பிளான்லாம் அங்கே வருகிறது. ஃபஸ்ட்டு தேவதூதனை பார்த்தோன்னே ஒரு பயம், மகிமை பிரகாசிக்கிறது. நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம், 2 ரெக்கையில் பார்த்த ஒரு பொம்மையை பார்த்தே பழகிட்டோம். நிஜத்தில் தேவதூதன் ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர், ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிறவன். நீங்கள் மோசேயை எடுத்துக்கங்க. தேவ சமூகத்திலே போய் 40 நாள் இரவும் பகலும் அங்கே தங்கி இருக்கிறான். திரும்பி வரும் பொழுது ஜனங்கள் அவனுடைய முகத்திலே பிரகாசத்தை கண்டு பயந்தார்கள். வெறும் 40 days தேவனுடைய சமூகத்தில் இருந்த மனிதனுடைய முகத்திலே அம்பட்டு பிரைட்னஸ்னா, தேவன்கிட்டையே இருக்கிறாங்க, தேவனையே ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது போர் கிடையாது. நமக்கு அது போர்னு சொல்லுவோம்.
என்னப்பா சும்மா தோத்துறன்றது. அவங்க அதைத்தான் செஞ்சாங்க, சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவர்? ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர், ஓய்வில்லாமல். அதில் அவங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீ கொஞ்சம் சொல்லு. ரொம்ப சத்தமாக பேசினேன்னா டயர்ட் ஆயிடுச்சு. அது நாம். ஆனால் தூதர்கள் சற்றும் ஓய்வில்லாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறவர்கள். அப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ மகிமை இருக்கும். அதனால தான் மேய்ப்பர்கள் அங்கே பயப்படுகிறதை பார்க்குறோம். அங்கே வாசிக்கலாம், நீங்கள் 9 வசனத்தில் வாசித்தீங்கன்னா தெரியும். அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அந்த பயத்தை தெளிவிக்கிறதற்காக தூதன் சொல்லுகிறான், நீ பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டாந்துருக்கிறேன். இன்னும் வாசிக்கலாம். இவங்களுக்கு மட்டும்தான் பயப்படாதேயா, சாதாரண படிப்பறிவில்லாத மீன் பிடிக்கிற தொழில் தான் எனக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. நம்மளே அநேகர் அப்படி தானே சொல்லுகிறோம், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ஒன்றும் செய்ய திராணி இல்லை, தகுதி இல்லை, திறமை இல்லை. அந்த உணர்வோடு தான் ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கும் இயேசு அங்கே என்ன சொல்லுகிறார்? லூக்கா 5:10 வருவோம். லூக்கா 5:10. சீமோனுக்கு கூட்டாளியான செபதேவியின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். கர்த்தருடைய செயல்கள் நம்மை பிரமிக்க தான் வைக்குமே தவிர நம்மை ஐயோ என்ன காணமே அப்படின்ற அளவுக்கு இருப்பதில்லை. அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க அவங்க பெயரை, அதுக்காக தான் அதை நாம் வாசித்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் சகரியா என்றால் சகரியாவே பயப்படாத, மரியாள் என்றால் மரியாளே பயப்படாத. மேய்ப்பர்கள்ட்ட போய் நான் சகரியா கிட்டையும் மரியாள் கிட்டையும் பேசினேன்னா மாற்றி சொல்லிட்டேன், சாரி, அதெல்லாம் தூதர்களிடத்தில் பார்க்கவே முடியாது. மேய்ப்பர்களை நோக்கி பயப்படாதீங்க. இங்கே இயேசு சீமோனை நோக்கி என்ன சொல்லுகிறார்? டோன்ட் பி அஃப்ரைட், உன் ஹார்ட் ட்ரபிள் ஆக வேண்டாம். ஏன் இந்த இருதயம் கலங்குகிறது, பயப்படுகிறது என்றால் நோ பீஸ் அட் ஆல். நம்ம பீஸ் போடுங்கன்றோம், பீஸு காணோம். அந்த பீஸ் இல்லை, இது இருதயத்திலிருந்து வெடித்து கிளம்புகிற சமாதானம். ஏசாயா 48:18 நதியை போல புரண்டு வருகிற சமாதானம். ஒரு ஸ்ட்ரீம்ஸ் எப்படி நீரோடைகள் தண்ணியை அடிச்சுக்கிட்டு போகுது. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டாண்டாங்க, அடையாறில் தண்ணீர் புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. கரையில் இருக்கிற மக்கள் அந்த தண்ணீரில் தான் பாத்திரம் கழுவுறாங்க, அந்த தண்ணீரில் தான் துவைக்கிறாங்க. அந்த நீரோடை ஓடுகிற தண்ணீர், ரன்னிங் வாட்டர், ஃப்ளோயிங் வாட்டர். அது போல உங்கள் சமாதானம், என்னுடைய சமாதானம் நிறைவாய் நிறைவாய் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கணும். சீமோனை பார்த்து சொன்னவர், இந்த காலை வேளையிலே உங்களையும் பெயரை சொல்லி நீ பயப்படாதே என்று கூறுகிறவர். வாசிக்கலாம். லூக்கா 8:50 வருவோம். லூக்கா 8:50. இயேசு அதை கேட்டு பயப்படாதே. யாருக்கு பாருங்க, அதுக்கு முந்தைய வசனத்தில் பார்த்தோம்னா தெரியும் யாருக்கு என்பதை. யவீருக்கு அங்கே சொல்லுகிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. put your trust in me, then you will be saved. அங்கே சேவியர், இரட்சகர், ரட்சிப்பிற்கான மூல ஆதாரத்தை சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னும் வாசிக்கலாம். லூக்கா 12:7 வாசிப்போம். லூக்கா 12:7. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். பாருங்க, உங்க தலையில் இருக்கிற ஹேர், நம்ம ஹேர் ஃபாலுக்கு அது இதுன்னு மொட்டை தலையை கூந்தல் தையில விட்டுற மாதிரி நம்ம நிறைய ஹேர் ஆயிலை குறித்து ரெஃபர் பண்ணுவோம். இது யூஸ் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்வோம். இங்கே கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, உன் தலையில் இருக்கிற முடியை கூட நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், பின்னையே நீ பயப்படுற? பயப்படாதீங்க, அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக. ஏன் இந்த அடைக்கலான் குருவியை சொல்லணும்? வேற ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாமே.
கர்த்தருக்கு தெரியலையா? இந்த அடைக்கலான் குருவியை சற்று நாம் யோசித்து பார்த்தால் ரொம்ப சின்ன பேர்டு, அதுக்குள்ளே கூட ஒரு உயிர் இருக்குது. ஒரு 2 புள்ளி வச்ச மாதிரி கண், ஒரு சின்ன மூக்கு, சின்ன வாய், குட்டி வாய். அதை பிடிச்சி கைக்குள்ளே அமுக்கினாலே ஒரு 50 கிராம் கூட ஃப்ளஷ் அந்த உடம்பில் இருக்காது. கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஜீவனை பார்க்கிலும் அது என் பார்வையில் விசேஷமானது. அதை விட நீ என் பார்வையில் எப்படி? யூ ஆர் பெக்கூலியர் டு மீ, யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ. கர்த்தருக்கு நீ ஸ்பெஷல், கர்த்தருக்கு நீ பிரியமான ஜனம். ஓ, நீ ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறதுனால பிரியமான ஜனம் என்றா நீ நினைக்கிறா? இல்லை, என் நாமத்தின் மகிமையின் நிமித்தம், என் நாமத்தின் புகழ்ச்சியின் நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்போ சபையை பார்த்து சொல்லுகிறார். அதே அதிகாரம் 32வது வசனத்துக்கு வருவோம். பயப்படாதே சிறுமந்தையே. பேரை பின்னால போட்டு முதல்ல பயப்படாதேன்ட்டார். எல்லாருக்கும் முதல்ல பெயரை சொல்லி சொன்னாரு. இங்க சொல்றாரு, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். பிரியமா இருந்தார் என்று எழுதப்படலைங்க. பிரியமா இருப்பார். உங்க ஜீவியத்தை பார்த்து கொடுப்பார். இல்ல, உங்க பரிசுத்தத்தின் தராதரத்தை வைத்து அல்ல, என் கிருபை ராஜ்யத்தை கொடுக்க. அந்த ராஜ்யம் எதை குறிப்பிடுகிறது? நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்க வேண்டும், நீங்கள் மிகுந்த சமாதானமாக இருக்க வேண்டும். நீங்கள் சேவிய இரட்சகரை ஆராதிக்கும் பொழுது, இரட்சகரை அனுபவிக்கும் பொழுது, இரட்சகரை நேசிக்கும் பொழுது தானாகவே உங்கள் இருதயத்திலே நீரோடைகளை போன்று சமாதானம் பொங்கி பிரவாகிக்கும். புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டிலும் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின், எந்த காரியங்கள்? நீங்கள் 14 பார்ப்பீர்களானால் அங்கே ஒரு காரியம் நடைபெறுகிறது. ஆபிரகாமினுடைய நல்ல பெஸ்ட் கேரக்டர், அவனுக்கு உலக சம்பத்துக்களை அந்த ராஜா கொடுக்குறான். நீ தானப்பா போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்த, நீயே வச்சுக்கோ. ஆபிரகாம் அதை எடுத்து கொண்டாலும் தவறு இல்லை. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்லுகிறான்? நீர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன்னு சொல்லிடக்கூடாதுப்பா. உன் லேசு கூட எனக்கு வேண்டாம். அவருக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன். நீங்கள் அதை அதிகாரத்தில் வாசித்துக்கோங்க மனதுக்குள்ளாக. கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்துகிறான், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். இதுதாங்க ரட்சிப்பின் மகிமை. கர்த்தர் எனக்கு முக்கியம். உலகம் 1000 பேசட்டுமே, போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும். நாம் இன்னைக்கு எப்படி இந்த ரட்சகரை நேசிக்கிறோம்? நேரம் கிடைச்சா நம்ம ஆராதனைக்கு வருகிற அந்த விதம் நம்மை காண்பித்து விடுகிறது. பக்கத்தில் இருந்து பார்க்கணும்ல அவசியமே இல்லை. நம்முடைய அந்த மேனர், நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம், அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே என்னமோ சொல்கிறீங்க சொல்லிட்டு போங்கப்பா, அது அல்ல. இவன் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கிற மாதிரி சொல்கிறான், நான் அவரையே நம்பி இருக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், ஆபிரகாமே பெயரை சொல்லி பயப்படாதே என்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். உங்க பெயரை சொல்லுகிறவர். என் பெயரை சொல்லுவாரா? சில காலங்களுக்கு முன்பாக சுவிசேஷ கூட்டங்கள் நடைபெறும். அப்போது சில ஊழியர்களை பிராக்கெட்டில் போட்டிருப்பாங்க, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். அவங்க பேரை அடுக்கி சொல்லுவாங்க. இது இங்கே நிற்கிறது சொல்ல, என் பேர் வராதா, என் பேர் வராதா. அவங்கக்கிட்ட போய் எப்படி இப்படி கரெக்டாக பேர் சொல்கிறீங்க ஐயா, இங்கே பாருங்கள், அதெல்லாம் தொழில் ரகசியம், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இதில் என்ன தொழில், இது புரியலையே. உலக பிரகாரமாக இவர் சொல்லுகிறாரு, தொழிலுன்றாரு, ரகசியன்றார். அதுதான் நிறைய லெட்டர்ஸ் வரும்லாம்.
அதை படித்து அந்த நேம்ஸ் அப்படியே சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்த வேண்டிய அது இல்லைங்க. அது தீர்க்க தரிசனம் அல்ல. அது வேணால் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். அதை குறித்து விவாதிப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அப்படி கர்த்தர் உங்கள் பெயரை சொல்லுகிற தேவன் அல்ல. உங்களுடைய உள்ளத்தின் நிலைமை கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் உங்களுடைய நினைவுகளின் தோற்றத்தை தூரத்தில் இருக்கும்போதே பார்க்கிறவர். அதனால தான் ஒரு அம்மா சொல்லுது, நீர் என்னை காண்கிற தேவன். அவர் நம்மை காண்கிற தேவன். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் உங்கள் பேரை தப்பாமல் சொல்லுவார். அதில் அவர் தவறே செய்ய மாட்டார். ஆபிரகாமே, நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உனக்கு கேடகம். அடுத்து நான் துரிதமாக போகிறேன். 21வது ஆதியாகமம் 21:17 வாசிப்போம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பாருங்க, தேவன் பிள்ளையின் இதை தேவன் விரும்பல, பரலோகம் விரும்பல. அதுக்காக பிள்ளை என்ன பண்ணோம்? பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்கிறார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, பிள்ளை தாயை கூப்பிட்டு, ஆகாரே, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் தெரியாதா ஆண்டவருக்கு என்ன சம்பவித்ததுன்னு தெரியாதா? தெரியாமலா கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத ஆகாரே. ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க, அவங்களுடைய பெயரை சொல்லி பயப்படாது. ஒரு ஆகாரு, நான் புறஜாதியாள், எனக்கெல்லாம் ஆண்டவர் பேசுவாரா? கண்டிப்பாக பேசுவார். ஆகாரே, இந்த காலை வேளையிலே ஆகாரே, நீ பயப்படாத. பிள்ளை இருக்கும் இடத்திலே தாய்க்கு முன்னாலேயே தாயை போல தேற்றுகிற தேவன் அங்க சத்தத்தை, பிள்ளையின் அழுகையின் குரலை கேட்கிறார். அந்த தேவன் இன்றும் மாறாதவர். 26 வருவோம். ஆதியாகமம் 26-24 வாசிக்கலாம். நான் சில காரியங்களை மாத்திரம் ஆங்காங்கே எடுத்து உங்கள் முன்பாக வைக்கிறேன். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். பாருங்க, பயப்படாதே. இங்கே கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்துகிறார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். அதனால நீ என்ன பண்ணாத, பயப்படாத. நான் உன்னோட கூட இருந்து. ஆபிரகாம என்ன சொல்றாரு? மை சர்வன்ட், என்னுடைய தாசன், என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். அப்ப எந்த அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாம் அங்க மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தர் சும்மா விஷயம் இல்லாமல்லாம் மேன்மைப்படுத்த மாட்டார். நீ எப்படி வேணாலும் வாழு, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், பயப்படாதே, அப்படி சொல்லுகிறவர் அல்ல. இந்த ஆபிரகாம் என்னுடைய தாசன், வேலைக்காரன், ஊழியக்காரன், அவன் நிமித்தம், அவன் பெயரை சொல்லி சொல்லுகிறார். பாருங்க, ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, என் நிமித்தம் சொன்னா கர்த்தர் மகிமை நிறைந்தவர், ஓகே. ஆனா இங்கே ஒரு மனிதனை குறிப்பிடுகிறார், ஆபிரகாமின் நிமித்தம். அப்படி என்ன அந்த ஆபிரகாம் பண்ணிட்டாரு? தன்னுடைய பிள்ளையவே காணிக்கையாய் கொடுத்தாருங்க. நம்ம கொடுப்போமா நம்ம பிள்ளைய? ஒரு பிள்ளை வைத்திருக்கிறவங்களுக்கு தான் அது வேல்யூ அதிகமாக தெரியும். அந்த பிள்ளைய கர்த்தர் திடீர்னு உங்ககிட்ட வந்து சொல்கிறார், உங்கள் பெயரை சொல்லி, நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றின் மேல் பலியிடு. தச பக்கம் எட்டியாவது பார்ப்போமா? ஐயோ, ஒரே கெட்ட கனவாக வருது பாஸ்டர், கெட்ட கனவாக வருது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊழியர் எப்படி ஜெபிக்கணும்? இயேசுவின் நாமத்தில் கெட்ட கனவே போ, அப்படி சொன்னாதான் அவர் நல்ல ஊழியர். பலியிடுன்னு தானப்பா சொல்லியிருக்கிறாரு, போ பலியிடு. சரி, இந்த பாஸ்டர் சரியில்லை, அடுத்த பாஸ்டர்கிட்ட போவோம். நம்ம தான் தடுக்கி விழுந்தா நிறையா இருக்குதுல்ல, அப்படி தாவி விடுவோம். இங்கே இல்லைன்னா அங்கே, அங்கே இல்லைன்னா இங்கே. ஆபிரகாம் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு கொடுத்த பிள்ளைன்னு சொல்லலைங்க, உன் நேசகுமாரன், உன் ஏக சுதன். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அழகாக சொல்லுகிறார், நீ பாசமாக வச்சிருக்கல்லப்பா, உனக்கு பிரியமான பிள்ளை இல்லைப்பா. முதல்ல இஸ்மவேலை நேசித்த, இப்போ ஈசாக்கு மேலே உன் அன்பு நிறைய ஆயிடுச்சுல்ல, அந்த பிள்ளைய எனக்குன்னு போய் பலியிடு. கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல் பரலோகம் ஆபிரகாமிடத்திலே கண்டது.
இந்த ஆபிரகாமை நான் கனம் பண்ண தவறுவேனோ? என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஆண்டவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு ஆண்டவர் என்னை கனம் பண்ணுவார், ஏதோ பிச்சு பிடிங்க அவர்கிட்ட வாங்கி அவருக்கே கொடுத்துட்டு நம்ம சீன் காட்டுவோம். இங்கே ஆபிரகாம் தான் பிள்ளையவே பலி செலுத்துகிறாங்க. கேள்வியே கேட்கல. ஆண்டவரே நான் தப்பாக யோசிக்கிறேன்னா நான் திரும்ப ஒரு தடவை காத்திருக்கிறேன். ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே, நான் தான் தப்பாக யோசித்து விட்டேனோ. ஒரே தடவை தான் ஆண்டவர் சொன்னார், ஒரே தடவை தான் சொன்னார். ஒரு மனுஷன்கிட்ட சொன்னார் நீ அங்கே போகக்கூடாதுன்னாரு. திரும்ப ஓடி வந்து கேட்குறான் போகணுமா போகலாமான். ஏய் இப்போ தானே சொன்னேன் போகாதன்னு. அப்படி ஆபிரகாம் கேட்கவில்லை. கர்த்தர் சொன்ன மாத்திரத்திலே பிள்ளைய கூட்டிட்டு கிளம்பிட்டான். வேலைக்கு 2 பேரை கூப்பிட்டுட்டு நீ இந்த இடத்துல இரு, நீ அங்கே வந்தேன்னா எல்லாத்தையும் பார்த்து வீட்டில் போய் சாராள்கிட்ட எல்லாம் ஊதி விட்டுருவேன், நீ அதனால் இங்கேயே இருந்துரு. நானும் பிள்ளையாண்டானும் என் பிள்ளைய போய் பலி செலுத்த போகிறேன். நம்மளாக இருந்தால் ஒப்பாரி வைப்போம். இந்த கர்த்தரை போய் ஏற்றுக்கொண்டேன் பாரு, நம்ம அப்படி தான் பரட்டி விட்டுருவோம். ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, நானும் பிள்ளையாண்டானும் அவிட மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு, அந்த பதம் பரத்தை அசைக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லாமல் இருப்பாரா? ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லாமல் இருப்பாரா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நம்ம கிடைச்சாதான் தோத்துறோன்னுவோம், கிடைக்கலன்னா ஆத்திரப்படும். கர்த்தர் இருக்கிறாரான்னு கேட்போம், எங்கே போயிட்டார் ஆண்டவர்னு கேட்போம். ஆனால் ஆபிரகாம் கேள்வியே கேட்கலங்க. கேள்வி கேட்காத கீழ்ப்பிடுதல் இருக்கிற நபர்களை தேவன் இந்த கடைசி நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை சகோதரா சகோதரி, அன்பான தம்பி தங்கச்சி, அதில் நீ ஒருவராய் அமைந்துவிட மாட்டாயோ என்பதுதான் இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகரின் ஆதங்கம். வாசிக்கலாம். உபாகமம் 1:21. உபாகமம் 1:21. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரத்துக்குள் பயப்படாமலும் பயப்படாதீங்க, கலங்காமலும் இரு என்றேன். பயப்படாத, அது மட்டும் இல்லை, நீ கலங்கவும் தேவையில்லை. அங்கே யோசுவா 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ இந்த யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. பாருங்க, ஆயி பட்டணத்தை முறிக்க முடியாம பாளைய பிரயாணம் தடைப்பட்டு விட்டது. அந்த காரணத்தை ஆவியானவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறார். யோசுவா கலங்கி நிற்கிறான். எப்படி இந்த ஜனங்களை நான் கானானுக்குள் அழைத்து போய் இவர்களுக்கு கானானை பங்கிட்டு கொடுப்பது? நானும் மோசேயா? அந்த அளவுக்கு எனக்கு திறமை இல்லையே. கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ என்ன பண்ணாத, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. லூக்கா 2:11 வருவோம். லூக்கா 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு இரட்சகர். இந்த இரட்சகர் நமக்கு சொல்லுகிற காரியம், பயப்படாத, நீ கலங்காத. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்த சீடன் அங்கே என்ன சொல்லுகிறார் பார்க்கலாம். பிதாவானவர் குமாரனை, பாருங்க, அழகாக சொல்லப்படுகிறது, உலக இரட்சகராக அனுப்பினார். லூக்கா 2:11 வாசித்த வார்த்தையினுடைய மறுதான் இது. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக, உலகம் அனைத்தும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், மிகுந்த சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும். பிதாவானவர் குமாரனாகிய இயேசுவை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்க கண்ணால பார்த்தோம். இரட்சகர் மார்பிலே சாய்ந்த சீடனுடைய வார்த்தை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே,
உலக இரட்சகர் உனக்கு இரட்சகராயிருக்கிறாரா? நீ கண்டிருக்கிறாயா? அவருடைய ரட்சிப்பை அனுபவித்திருக்கிறாயா? நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். நம்ம சாட்சி சொல்ல சொன்னா என்ன சொல்லுவோம்? போனேன், வந்தேன், உக்காந்தேன், தண்ணி கொடுத்தாரு. இது சாட்சி இல்லை. உலக இரட்சகரை நான் கண்டு கொண்டேன். அதனால தான் சாட்சிக்கு இப்பெல்லாம் டைம் தர்றதில்லை. சபை எங்கேயோ அவல நிலைமையிலே போய்கொண்டு இருக்கிறது. எது சாட்சி? மண்டவலி வந்துச்சு, மண்டவலி தீந்துச்சு, குது குது குதுன்னு காய்ச்சல் அடிச்சிச்சா, அங்கே 1008 பேராசிட்டமாலை போட்டுவிட்டு இங்கே வந்துக்கிட்டு கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஓகே, அது தப்பு இல்லை. ஆனால் எது சாட்சி? இயேசுவை உலக இரட்சகராக நான் கண்டிருக்கிறேன், நான் சாட்சியிடுகிறேன். அதுதாங்க சாட்சி. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது, பரலோகத்துக்கு மகிமை இருக்கணும், கேட்குறவங்களுக்கு பயன் வரணும். உலக இரட்சகராக இயேசுவை கண்டு நம்ம பார்க்குறோமா? இரட்சகராக பார்க்கிறோமா? நமக்கு ஆபத்துனா கூப்பிடுறோம். ஆனால் கர்த்தர் கிருபையுள்ளவர். ஆபத்திலே கூப்பிட்டதுனால ஓடி வந்து உங்களுக்கு எத்தனை தடவை உங்களை காப்பாற்றி இருக்கிறார். சற்று நாம் பின்னால திரும்பி பார்ப்போம். இந்த ஆண்டில் மட்டும் பிறந்ததுலேருந்துனா புஸ்தகம் பத்தாது, தலைமுடியிலும் அதிகம், அவ்வளோ நன்மைகள். இந்த 23 தொடங்கி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் அந்த நன்மைகளுக்கு பாத்திரரா? அதனால கர்த்தர் நமக்கு நன்மை கொடுத்தாரா? இல்லை. அவர் கிருபை, அவர் தயவு, ஜீவ தயாபரர். அவரை உலக எனக்கு இரட்சகர், என் குடும்பத்துக்கு இரட்சகர், என் தெருவுக்கு இரட்சகர், என்னுடைய தெரு சபைக்கு இரட்சகர், என்னுடைய தேசத்துக்கு இரட்சகர், உலகத்துக்கே அவர் இரட்சகர் என்று நாங்கள் கண்டு அனுபவித்து, அப்படியே அந்த அனுபவம் அப்படியே இல்லை, சாட்சியிடுகிறோம். ப்ரொக்ளமேஷன், டிக்ளேர் பண்ணுகிறேன். என்ன டிக்ளரேஷன்? எனக்கு இப்படி பிரச்சனை, எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கங்க இல்லை. உலக இரட்சகராக கண்டு நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? சாட்சியிடுகிறோம். வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட சாட்சிகள் சபையிலே எழும்பட்டும், கர்த்தருடைய மகிமை பெருகட்டும். நாம் கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கிறோமா? உலக இரட்சகரை நான் கண்டுகொண்டேன், அது ஒன்றோ சாட்சி. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 5:31. இரட்சகரை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும், இந்த இரட்சகருடைய அந்த ஜாப் கர்த்தர் அழகா எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும், இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும், பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். பாத்தீங்களா? அழகாக வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்கு தான் நம்முடைய இரட்சகர் பிறந்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். எதிலெல்லாம் நாம் இன்னும் திரும்பாமல் இருக்கிறோம்? சில காரியங்களிலே திரும்பி இருக்கலாம், ஆனால் பல காரியங்களிலே, அநேக காரியங்களிலே திரும்ப மனமில்லாமல் இருக்கலாம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்புதல். மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும். பாவத்தினாலே ஏற்படுகிற இருள், ஒரு சின்ன பாவம் செய்து பாருங்களேன், நம்ம உள்ளத்தில் இருக்கிற சமாதானம் காணாமல் போயிடும். அப்படித்தானே? ஐயோ என்னமோ போல, நேற்றுலாம் ரொம்ப பரவசமாக இருந்தேன், இன்னைக்கு என்னமோ போல இருக்கு. கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை ஆவியானவர் காண்பிப்பார். பாவம் மன்னிப்பையும் அருளுகிறதற்காக இயேசுவை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தம்முடைய வலது கரத்தினாலே உயர்த்தினார். ஹல்லேலூயா. இரட்சகரே, உம்மை நாங்கள் கண்டுகொள்ள விரும்புகிறோம். உலக இரட்சகர் நமக்கு மட்டும் இல்லை, இயேசுவை அறியாத பிள்ளைகளும் அந்த இரட்சகரை அனுபவிக்க வேண்டுமே. பிலிப்பியர் 3:அதிகாரம். இந்த இரட்சகர் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். பிலிப்பியர் 3:20 வாசிக்கலாம்.
நம்முடைய குடியிருப்போ அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன், பரலோகத்தில் இருக்கிறது. ஆ. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர அங்கே இருந்து, எங்க இருந்து? பரலோகத்தில் பரத்தில் இருந்து, பரமண்டலத்தில் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் கிறிஸ்து என்னும் இரட்சகர் இரட்சகர் வர எதிர்பார்த்து இந்த கொண்டிருக்கிறோம். இரட்சகரை தான் நாம் என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். ஆராதனையில் அப்படித்தானே ஜெபித்தோம். உம்முடைய வருகைக்குன்னு எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் எதெல்லாம் விடணுமோ விட்டுவிட கிருபை தாங்க ஆண்டவரே. இது வருகை வரைக்கும் அங்கே இரட்சகர் நமக்கு எதை செய்கிறார்? இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்க எதிர்பார்ப்புக்கு அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மகிமையான அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம் ஏற்படுவதற்குத்தான் இரட்சகர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அங்கே இருந்து இரட்சகர் வர நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 10 கன்னிகைகள் சந்தோஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 10 பேரும் உள்ள போகல. அங்கே இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இங்க வந்து கானானிலே எனக்கு ஆராதனை செய்யுங்க. ஆனா ஆராதனை செய்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை வெறும் 2. 6 லட்சம் புருஷர் மாத்திரம் கிளம்புனாங்க. இப்போ நம்பர் எப்படி டிக்ரீஸ் ஆகுது? 2 தான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் செங்கடலை கடந்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேகத்துக்கு உள்ளாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை சாப்பிட்டார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாரிடத்திலும் கர்த்தர் பிரியம் கொள்ளவில்லை. இதுதானே இன்றைய சபையின் அவலம். நாம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். நம்ம எல்லாரும் திருவிருந்தில் பங்கு கொள்ளுகிறோம். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று மார்தட்டி கொள்ளுகிறோம். இன்னும் ஒரு படி கூடுதலாக, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம மேல கர்த்தருடைய பிரியம் இருக்கிறதா? இரட்சகர் வர எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு இங்கே கிரியையிலே காணப்பட வேண்டுமே. நம்முடைய அந்த அற்பமான சரீரத்தை கர்த்தர் தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக, அதுதான் ரோமர் 8 பவுல் சொல்லுகிறார், தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மளை எதற்குங்க அழைத்திருக்கிறார்? எதற்கு ரட்சித்திருக்கிறார்? சும்மா லெட்ஜரில் என் பேர் இருக்குன்றதுக்கா? இல்லை. இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக இரட்சகர் மறுரூபப்படுத்துகிறார். இன்று உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏதோ வருஷந்தோறும் கேட்குறோம், ஏதோ கிறிஸ்மஸ் செய்தி. என்னுடைய நோக்கம் அது அல்ல. இரட்சகரை பற்றி பேசணும்னா இரவு போதாது, பகல் போதாது, ஜீவியம் போதாது. இரட்சகருடைய வருகைக்கு சபை மறுரூபப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே. ஆனால் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை அற்பமாய் நினைக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை அற்பமாய் நினைக்கிறோம். நம்முடைய பொருள் பலம், நம்முடைய பண பலம், நம்முடைய கல்வி பலம், நம்முடைய இத்தியாதி பலத்தை சார்ந்திருக்கிறோம். அவர்கள் கர்த்தரை முழுமையாக அந்த மறுரூபத்துக்குள்ளாக வருவது அரிது. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் ரட்சிக்கப்படுவது கஷ்டம். அவன் அதை விட்டுட்டு வரமாட்டான். அவன்கிட்ட ஆண்டவர் அதை தான் சொன்னார், எல்லாவற்றையும் விட்டு எனக்கு பின்னால் வாப்பான்னார். அவன் உடனே ஐயோ இது என்னாலெல்லாம் முடியாது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதரால் கூடாதது தான் தேவனாலே இரட்சகருக்கு எல்லாம் கூடும். இப்போ சபை அந்த இரட்சகரை நாம் எப்படி
நம்முடைய வாழ்க்கையிலே அங்கீகரித்து கொள்ளுவது ஏசாயா 12:2. நான் முடித்து விடுகிறேன். ஏசாயா 12:2. இதோ தேவனே என் ரட்சிப்பு. யாருங்க? தேவனே. இதோ behold, உன் கண்களை ஏறிட்டு சுற்றிலும் பார், தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சகர். வாசிக்கலாம். நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தர் அதை தானே சொன்னாரு, பயப்படாத பயப்படாத சகரியாவே, மரியாளே, மேய்ப்பர்களே, சீமோன் பேதுருவே, ஆபிரகாமே, யோசுவாவே, சபையே, பயப்படாத. ஏன் பயப்படாத? நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருக்கும் பொழுது எதற்கு பயம்? பயத்திற்கு பயம் வந்துவிட வேண்டும். கர்த்தராகிய யெகோவா மை ஸ்ட்ரெங்த், ஹி இஸ் மை ஸ்ட்ரெங்த், என் கீதமும் ஆனவர். அவர்தான் என்னுடைய பாட்டு. பாருங்க, ரட்சிப்புல தொடங்கி கடைசி அந்த வார்த்தை எதுல முடியுது பாருங்க. அவரே எனக்கு. நீங்க உங்களை பார்த்தே சொல்லுங்க, எனக்கு. நான் இப்ப சொல்றேன், எனக்கு தேவனே ரட்சிப்பானவர். அந்த ரட்சகர் வர நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரட்சகர் நமக்குள்ளாக என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறவர். நம்ம சரீரத்தை யோசித்து பார்த்தா நாய் கூட சீந்தாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சரீரம் அவ்வளோ பேடுங்க. ஒரு நாள் பல்லு விளக்காமல் உங்கள் பக்கத்தில் வர முடியுமா? யோசித்து பார்ப்பேன். நம்மளுக்கே பிடிக்காது. இருங்க, அவங்கள உட்கார சொல்லி நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு வரேன்னு தான் சொல்லுவோம். நமக்கே தெரியும். ஒரு நாள் குளிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு நாளைக்கு தான். இந்த சரீரம் அவ்வளவு அழுக்கு நிறைந்த சரீரம். இதை போய் கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறார் என்றால் எத்தனை அன்பு, எத்தனை கிருபை, எத்தனை தயவு. நம்ம சரீரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொஞ்சம் அழுதுட்டோம்னா கண்ணு, மூக்கு, வாயு எல்லாம் ஒழுகுது. எதை தொடக்கன்னு தெரியல. துக்கத்தின் மிகுதி. அந்த கர்ச்சிப்பை அடுத்து எடுக்கிறதுக்கு தூக்கி எறியதான் மைண்டு ஓடுது. போட்டு சரீரத்தில் ஒரு செகண்டில் அழுத அழுகைக்கு யோசித்து பார்க்கும்போது அருவருப்பு தான் அதிகமாக இருக்கும். நம்ம சரீரம் முழுவதிலும் அழுக்கு படிந்த சரீரம். ஆனால் கர்த்தர் ரட்சகர், அன்பின் ரட்சகர் இந்த அற்பமான சரீரத்தை, இது மண்ணுக்கு போயிடுச்சுன்னா மண்ணோட மண்ணாக மக்கி போகிற சரீரம், இந்த சரீரத்தை மகிமையான அவருடைய சரீரத்திற்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துகிறார். அந்த வேலைக்கு சபை ஒத்துழைப்பு கொடுக்கிறதா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து, என்ன பார்த்து அதுதான் கேட்கிறார். நாம் அல்லேலூயா சொல்லுகிறோம். நல்லது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மை மறுரூபப்படுத்துவதற்கு நாம் அவருக்கு விட்டு கொடுக்கிறோமா? சில காரியங்களிலே இயேசுவை நிராகரிக்கிறோம். ரட்சகரே, அப்படி ஓரமாக உட்காந்துக்கங்க, இந்த பகுதிக்குள்ளெல்லாம் நீ வந்துடப்படாது. என் இருதயத்தில் எனக்குன்னு சில அபிலாஷைகள் உண்டு, அதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. கர்த்தர் உள்ளே வந்துட்டா எல்லாத்தையும் தொடுவார். எல்லாத்தையும் தொட்டாதானே அழுக்கு நீங்கள் உங்களை சுத்தம் பண்ண முடியும். குளிக்கும்போது நான் மூஞ்சி மட்டும் கழுவிக்கிடுவேன். எத்தனை பேர் அப்படி குளிக்கிறோம் சொல்லுங்கள்? மூஞ்சி மட்டும்தாங்க நான் கழுவுவேன். என் மூஞ்சியை தான் எல்லாரும் பார்க்குறாங்க, அதனால மூஞ்சி மட்டும் கழுவுனா போதும், நேரம் ஆயிடுச்சு. அப்படியா குளிக்கிறோம்? இருக்கிற அத்தனை வாசனை திரவியங்களையும் பயன்படுத்துகிறோம் தானே. அது அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்குமா, குட்டுக்குட்டுன்னு ஓடு, அதை வாங்கு, தண்ணியில் ஊற்று சொல்கிறோம் தானே. அற்பமான இந்த சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்திற்கு இரட்சகர் ஒப்பாக்கி கொண்டிருக்கிறார். நாம் எப்படி அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம்? சில காரியங்களை தியானித்து முடித்து விடலாம். மேரி, இந்த மரியாள் இரட்சகரை என்ன சொல்கிறாங்க அதை நம்ம பார்க்கலாம். நாம் என்ன சொல்லுகிறோம், நினைக்கிறோம்? வேதத்தில் இருக்கிற பிள்ளைகள் அந்த இரட்சகரை எப்படி அனுபவித்திருக்கிறார்கள் வாசிக்கலாம். லூக்கா 1:47. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இந்த வார்த்தை சொல்லும்போது மரியாள் நிலைமை என்னன்னு தெரியும்ல நமக்கு.
தெரியும் தானே? நம்ம அப்படி சொல்லுவோமா? பாரி வைப்போம்ல, இங்கே பாருடி, அவள் திட்டுறா, இவா திட்டுறா, அவள் கல்லறீரா, இவா கல்லறீரா. நம்ம ஒரு ஃப்ரெண்டை சந்திக்க நேர்ந்தால், மரியாள் இடத்துல நம்ம இருந்தால் நம்ம அதைத்தானே பேசுவோம். பாத்தியா, நான் கர்த்தருக்காக பாடுகளை சகிக்கிறேன். ஆனால் இந்த அம்மா சொல்லுது பாருங்க, என் இரட்சகராகிய தேவனில் களி கூறும். அப்படி சொல்லலைங்க, இருக்கிறேன் என்பவரிலே என் இருதயம், என் ஆவி களி கூறுகிறது. அதுதாங்க ரியல் சால்வேஷன், உண்மையான ரட்சிப்பு நம்மிடத்திலே இருக்கிறதா என்பதை நாம் பரிசோதனை செய்து கொள்ளுவோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:23. அவனுடைய சன்னதியிலே தேவன் தமது வாக்குத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராகி, அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக. ஆகமத்துல 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்டாகிறது. நான் ஒரு இரட்சகரை ஏற்படுத்துவேன். அதை இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். நமக்கு இப்ப எதுங்க தேவை? இரட்சகர் தாங்க தேவை, அட்வைசர் தேவையில்லை. நீ சொல்ற அட்வைஸ் யாருக்கு வேணும்? இன்றைய தலைமுறையே ஆலோசனைக்கு நிராகரிக்கிற சமுதாயம், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் சொல்லுறாரு, உனக்கு ஆலோசகர் தேவையில்லை, உனக்கு சீர்திருத்தவாதி தேவையில்லை, உனக்கு இரட்சகர் தான் தேவை. இரட்சகர் பிறந்திருக்கிறார். யாருக்கு பிறந்திருக்கிறார்? உங்களுக்கு. நீ பயப்படாத, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கு பயப்படுகிறோம், கலங்கி தவிக்கிறோம், போராடுகிறோம், பிரயாசப்படுகிறோம். ஒரே வார்த்தையில் சொல்றதா இருந்தா ஆண்டவரை விட்டு தூரம் போய்விடுகிறோம். அது அல்ல ரட்சிப்பு. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஏனென்றால் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினபடியே இரட்சகரை இயேசுவை எங்களுக்கென்று எழும்ப பண்ணி இருக்கிறார். வாசிக்கலாம், எபேசியர் 5:23. எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். அங்கே ஒரு குடும்ப உறவை சொல்லுகிறார் என்று நாம் நினைக்கிறோம். இதை திருமண ஆராதனைகளிலே பேசி பேசி இந்த சத்தியத்தை மழுங்கடித்து விட்டனர் நம்முடைய ஊழியர்கள். கர்த்தர் இங்கே பவுலை கொண்டு சொல்றார் பாருங்க, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படி, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறார். அது மாதிரி இன்றைய காலகட்டத்திலே ஸ்திரீகள் தான் குடும்பங்களுக்கு தலைகளாயிருக்கிறார்கள். நான் உங்கள் குடும்ப காரியத்தை பற்றியெல்லாம் பேச வரலை, எனக்கு அது நோக்கமும் அல்ல. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், புருஷன் மனைவிக்கு ஹெட்டாயிருக்கிறார், தலை. அடுத்த கான்செப்டில் மனைவிக்கு வரணும், இல்லைன்னா புருஷனுக்கு வரணும். ஆனால் இரட்சகரிலே பவுல் நுழைந்து விட்டார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். இருப்பார் அல்ல, இருந்தார் அல்ல, இருக்கிறேன் என்பவர். நம்முடைய சரீரத்திற்கு இரட்சகர் யாருங்க? ஆவிக்கு மட்டும் இல்லை, ஆவி களி கூறுகிறது. அது மட்டுமல்ல, இந்த சரீரத்திற்கும் இரட்சகர். ஆங்காங்கே பலவீனங்கள் இந்த அற்ப சரீரத்தில் ஏற்படுகிறதே, இந்த பலவீனங்களை களைந்தெறிகிற இரட்சகர் யாருங்க? இயேசுபிரான் ஒருவரே. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 1:10. இந்த இரட்சகரை குறித்து நிருபங்கள் என்ன சொல்லுகிறது? 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. பாருங்க, பேரே என்னதுங்க? நம்முடைய ஏன்னு சொல்லிட்டு வேற எதையாவது ஒன்றை சொல்லி இருந்திருக்கலாமே.
பரிசுத்தர்னு சொல்லியிருக்கலாம், அன்பானவர்னு சொல்லியிருக்கலாம், கிருபை நிறைந்தவர்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, இன்னும் வாசிக்கலாம் தீத்து 2:13, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே தீத்து என்ன சொல்லுகிறார்? நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய தேவன், நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னத்திற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு போதிக்கிறது. நம்முடைய இரட்சகர் வருவதை தானே இன்றைய காலங்களிலே ஆங்காங்கே பேசப்படுகிற வார்த்தை. எல்லாம் கடைசி காலம், ஆண்டவர் வரப்போறாரு சொல்றாங்க தானே. ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க கூட சொல்லுகிறதே நாம் செவிகளிலே கேட்க முடிகிறது. கலிகாலம், அந்த தசாவதாரம் வரப்போகுது, அவங்களும் சொல்றாங்க கடவுள் வரப்போகிறார். அக்கிரமம் மலிந்து விட்டது, சபைக்குள்ளே அக்கிரமமோ அநீதியோ காணப்படாதபடிக்கு மகிமையினுடைய பிரசன்னம் மாத்திரம் காணப்பட வேண்டுமே. இரட்சகரை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி இந்த வேதம் நமக்கு என்ன கொடுக்கிறது? போதனை கொடுக்கிறது. இன்னும் வாசிக்கலாம். தீத்து 3:4 வசனத்திலும் பார்க்கிறோம். இரட்சகராகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது. இதுதாங்க லூக்கா 2:11. உங்களுக்கு இரட்சகராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். இங்கேயும் தீத்து அதை தான் சொல்லுகிறார். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவு, மனிதர் மேலுள்ள அன்பு. அதனால தான் தூதர் கூட்டம் திரளாய் தோன்றி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, இந்த மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி, இந்த மனுஷனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படி இயேசு இரட்சகராக அவதரித்திருக்கிறாரே. தூதர்களின் திரள் கர்த்தரை துதிக்கும் பொழுது நீங்க மௌனமாய் இருப்பது நன்றோ? சற்று சிந்தித்து பார்ப்போம். எபிரெயர் 2:10 வசனம். நாங்கள் பைபிள் ஸ்டடியில் இதை தான் தியானித்து கொண்டு இருக்கிறோம். எங்களால் இதை கிராஸ் பண்ணி போகவே முடியல. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை உபத்திரவங்களினாலே. அது மீதியை தெரிஞ்சுக்கிடணும்னா நீங்கள் வேத பாட வகுப்புக்கு வரணும், விலை கொடுக்கணும். நான் எதுக்கும் வரமாட்டேன், சண்டே டு சண்டே, பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னா பிப்ளிக்கல் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. நாம் வேதத்தின் ஆழங்களை, மகத்துவங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே. இந்த பக்கம்லாம் ரொம்ப பிஸி சண்டே கிறிஸ்டியன்ஸ், இந்த பக்கம் பாதி. அப்படி அல்ல, சபை முழுவதும் கிறிஸ்துவின் சரீரம். அந்த சரீரத்திற்கு இயேசு இரட்சகராயிருக்கிறார். அந்த இரட்சகருடைய மகிமையான பிரசன்னத்தை நாம் எதிர்பார்ப்பது எதற்கு? நம்முடைய அற்பமான சரீரத்தை அவர் தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக, தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறவர். யூதா வேதத்தின் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தைய பகுதியிலே பார்க்கும் பொழுது 25வது வசனம், தாம் ஒருவரே ஞானமுள்ளவர், ஒருத்தர் தான் ஞானமுள்ளவர், நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு. அங்கேயும் யூதா எப்படி முடிக்கிறார்? நம்முடைய இரட்சகர குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிப்போம். நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. இதுதாங்க ஆராதனை, இதுதான் ஆராதனை. நம்ம கர்த்தர் கரங்களை உயர்த்துவோம், கரங்களை அசைப்போம், சத்தமிடுவோம், இதெல்லாம் வரவே வராதுங்க. அதுக்கு சான்ஸே கிடையாது. உண்மையாகவே இயேசு எனக்கு இரட்சகர், அந்த இரட்சகருக்கு கனம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், புகழ்ச்சி உண்டாகட்டும். கண்ணில் இருந்து கண்ணீர் தாங்க வரும். என்ன ரட்சிக்கிறதுக்கு ஏன் ஆண்டவரை இம்புட்டு சிரமம்? அன்பு அப்படின்பார். அதுதான் தயவு. அப்போ அந்த தயவுக்கு நாம் ஆராதனை செய்வது தானே நன்று, அதுதானே ஏற்றது. 2 தீமோத்தேயு
1 தீமோத்தேயு 1:1 வாசிக்கலாம். நம்முடைய இரட்சகர் தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்ற அந்த தீமோத்தேயு புஸ்தகம் முழுசே நீங்க வாசித்து பாருங்க. ரட்சிப்பு, ரட்சகர், ரட்சணியம் இந்த பதங்களை அதிகமாக பார்க்க முடிகிறது. வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய இரட்சகர். 4வது அதிகாரம் 10வது வசனம். இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய எல்லா மனுஷருக்கும் இரட்சகராகிய ஸ்பெஷலா விசுவாசிகளுக்கு இரட்சகர் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அந்த இரட்சகரை நாம் எப்படி நம்முடைய மனதிலே பூஜித்து கொண்டிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா, நான் முடிக்கிறேன். ஏசாயா 43:11 2 வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். நானே கர்த்தர், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. ஆண்டவரே உமக்கு அல்லேலூயா. இரட்சகரே, உலக இரட்சகரே, எங்களை மறுரூபப்படுத்துறதற்காக அவதரித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. வாசிக்கலாம். 45 ஏசாயா 45 21 22. நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வம் காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அந்நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ, நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. நம்ம தைரியமாய் இந்த சுவிசேஷத்தை உலகத்திற்கு பறைசாற்றுவோமே. உலக இரட்சகர் இயேசு மாத்திரம்தான். நமக்கு அந்த சொல்லக்கூடிய தைரியம் இல்லை, தெரியல. ஆண்டவரே, அந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. முதலாவது நீர் எனக்கு இரட்சகராய் இருப்பீராக, என் குடும்பத்திற்கு இரட்சகராய் இருப்பீராக. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பழகிற இடத்துல உலக இரட்சகரை அறிமுகப்படுத்தலாமே. இங்கே சொல்றாரு, என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதானே. என்னை தவிர வேற ஒருவரும் கிடையாது. There is nobody like him. அவரை போல இல்ல. அடுத்து சொல்றார் பாருங்க, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன். மறுபடியும் சொல்றாரு. எந்த ஒரு காரியம் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது சில வேளைகளிலே நம்ம சொல்றோம் நோ ரெப்படிஷன் சொல்றோம்ல, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்ற. திரும்ப திரும்ப சொன்னா அதனுடைய சாரம் அழுத்தம் திருத்தமாக வருகிறது என்பது தானே பொருள். கர்த்தர் சொல்றாரு, என்னை நோக்கி பாரு ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லிட்டு, நானே தேவன். நான் சொல்லல, நானும் சொல்லலங்க, நானே தேவன், வேற ஒருத்தரும் கிடையாது. தலைகளை தாழ்த்து. இந்த இரட்சகர் நமக்கு சமாதானத்தை, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை. நீங்கள் உலகத்தில் எந்த காரியத்தை யோசித்து பாருங்கள், இது எனக்கு சமாதானம் கொடுக்குன்னு சான்ஸே கிடையாது. அவங்க ஏறி மிதிப்பாங்க, அந்த பொருள் உங்களை பார்த்து பரிகசிக்கும். ஆனால் கர்த்தர் ஒருவரே இரட்சகர். அவர் நமக்கு நதியை போன்ற சமாதானத்தை தருகிறவர். இந்த இரட்சகரை நாம் சற்று நேரம் ஆராதிக்கலாமே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இரட்சகரே, உம்மை ஆராதிக்கிறோம். என்னை மறுரூபப்படுத்துகிற செயல்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நீரே தேவன், வேற ஒருவரும் இல்லையப்பா. நன்றி ஆண்டவரே. இரட்சகரே இயேசுநாதா,
நம்முடைய இருக்கைகளை விட்டு கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கிவ் ஹிம் ஃபுல் ரெஸ்பெக்ட், முழு மரியாதை. ரொம்ப பலவீனம், அடுத்த செகண்ட் என் உயிர் பிரிஞ்சிடும் அப்படின்னா உட்காந்துக்கிடலாம். அதர்வைஸ் நம்முடைய இரட்சகரை ஆராதிக்கிறதற்கு பலவீனத்துக்கு தான் பலவீனம் வரணும். நான் கர்த்தருடைய பலத்தால் கர்த்தரை நான் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரே என் ரட்சிப்பு, அவரே என் ரட்சிப்புமானவர். நான் பயப்படாம நம்பிக்கையாயிருப்பேன். சோர்ந்து போய் துவண்டு போய் கிடக்கிற ஆத்துமாவே, கர்த்தர் உன்னோடு இடைபடுகிறார். ஆண்டவரே என் ரட்சிப்பு என்று அறிக்கையிடலாம். ஹல்லேலூயா. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே, உணர்ந்து சொல்லுவோம், இரட்சகரே சுநாதா, ஆராதனை ஆராதனை. நல்ல தகப்பனே, எங்கள் இரட்சகரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படி எங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறீரே. எங்கள் இருதயங்களிலே பிறக்கும்படியாய் உம்மை அழைக்கிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். எங்களை மட்டுமல்லப்பா, எங்கள் குடும்பங்களுக்கு நீரே இரட்சகர் ஐயா. இந்த இரட்சகரை நாங்கள் உலகிற்கு பறைசாற்றுவோம் ஐயா. இந்த இரட்சகருடைய ரட்சிப்பின் தன்மையை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாங்க, ஞானம் தாங்க, பலன் தாங்க. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய அற்பமான சரீரத்தை உடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக்க நீர் பிறந்திருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, கோடான கோடி நன்றி ஐயா. கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் இரட்சகர் நம் நடுவிலே கூட இருந்து தங்கி இருப்பாராக. ஆமென் ஆமென். God bless you.